Assalamualaikum friends, welcome to easy cooking. இன்னைக்கு குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் தேவை. அதுக்கப்புறம் மில்க் தேவையான அளவு. சுகர் நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கலாம். அந்த கப்பில் 3 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. 3 கப் சுகர். அதுக்கப்புறம் 3 கப் வாட்டர். நீங்கள் எந்த கப்பில் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா அதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பவுடரை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மில்கா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஒரேடியாக போட்டுறாதீங்க. ஒரேடியாக போட்டால் சரியாக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணுன்றது தேவையில்லை. அதோடு கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா குலோப் ஜாமுன் ஹார்டாக வரும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அதில் வெடிப்பு இருக்கும். குலோப் ஜாமுனில் சாஃப்டாகவும் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக பிசையணும், க்ளீனாக பிசையணும் அப்படின்றது கிடையாது. ஓரளவுக்கு சும்மா இந்த மாதிரி பிசைஞ்சாலே போதும். பிசைஞ்சாலே நம்மளுக்கு குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நீங்கள் இன்னும் பிசையணுன்ற அவசியம் கூட இல்லை. பிசைஞ்சிட்டு இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பை பார்க்கலாம். சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதி வருது. கம்பி பதத்துக்கும் முன்னாடி ஒரு பதம் வரும், கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த ஸ்டேஜில் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கையை லூஸ் விட்டால் இந்த மாதிரி ஆகும். நல்லா ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சுகர் சிரப்பு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி வரட்டும். இந்த சைடில் வருது இல்லையா, அது ஒன்றும் இல்லை, சுகர் தான். சுகர் அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம திக்காக அந்த மாதிரி சைடில் வர ஆரம்பிக்கும். சைடில் வர ஆரம்பித்ததுனாலே கொஞ்சம் திக்காகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகணும். தண்ணி மாதிரி தான் இருக்கும், பட் அது கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. பொரிக்க தேவையான அளவு ஆயில். குலோப் ஜாமுனை நாங்கள் பொரிச்சு எடுக்கிறோம். ஸோ அதற்கான ஆயில் கூட கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா நெய் வாசனையாக இருக்கும்.
கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்க, அதிகமாக வேண்டாம், ஸ்மெல்லுக்காக தான். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் நெய்லேயே வந்து சுட்டு எடுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை, இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் காஞ்சிச்சு அப்படின்ட்டு. எண்ணெய் இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதுமானது, ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஊற்றி வச்சிருந்தால ஒவ்வொரு பால்ஸை எடுத்து போட்டுக்கலாம் பேனில். ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். இதுவே வந்து ஒட்டின மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக சிம்லேயே இருக்கணும், அடிக்கு ஃபாஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு நல்லா பாருங்கள், சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும். 2 சைடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு உள்ள வரைக்கும் வேகணும். ஸோ அதனால் சிம்மில் இருந்தால் தான் நல்லா வேகும், கீழே விடும், இல்லைன்னா ஃபுல்லாக வேகும். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சும்மா லைட்டாக எடுத்து விடணும். ஹார்டாக வந்து பண்ணக்கூடாது, அது வந்து குழஞ்சிடும். மெல்லமாக பண்ணிவிட்டு இந்த குலோப் ஜாமுன்லாம் வந்து நார்மல் கலர் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். இந்த அளவுக்கு பிளாக்காக இருக்கும். பிளாக்காக இருந்தால் மட்டும்தான் அது ஜீராவில் ஊறி வரும்போது நம்மளுக்கு நார்மலான குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக எடுத்தீங்கன்னா அது வந்து ஒயிட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி நான் இன்னொரு பேட்சும் போட்டாச்சு. நல்லா பாருங்கள், ஒன்று கூட வெடிப்பே இல்லை பாருங்கள், நல்லா ரவுண்டாக இருக்குது பாருங்கள், வெடிப்பே இல்லாமல் நல்லா இந்த கலரில் வந்து கற்றுன்னு பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த கலரில் இருக்குன்னா இந்த கலரில் இருக்குன்னா இந்த வெடிப்பு சரியாக நம்ம இதை ப்ரெஸ் பண்ணலை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்தது எல்லாத்தையும் ஒரேடியாக பாருங்கள், ஒரு பால் கூட உடையலை. இந்த மாதிரி வரல, வெடிப்பு வரல. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி சிரப்பை போட்டுக்கலாம். வந்துட்டு சிரப்பு அப்படியே பாலில் தான் விட்டுடணும். இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு ½ hour, அதிகமாக வேணும், ஒரு ½ hour ஊற வச்சுக்கணும். என்ன பண்ணணும், ½ hour ஊற வச்சுருங்க. ஊற வச்சா போதும். ஒரு ½ hourக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ஈஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணுறேன். கட் பண்ணால் எந்த அளவுக்கு கட் ஆகுது பாருங்கள். அப்படியே உள்ள நைஃப் அப்படியே உள்ளே போகுது பாருங்கள், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும். சிறப்பு பாருங்கள். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.